அனைத்து தேசிய சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவு என்னவென்றால், நம்முடைய தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் இனியும் 3 அல்லது 4 மாத இடைவெளியில் வர இருக்கிறது. அரசியல் கட்சியினரும் அதற்கான பணிகளை முன்னெடுக்க துவங்கியுள்ளனர். நாமும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க இருக்கிறோம். வாக்களிப்பது நாம் ஒவ்வொருவருடைய கடமை. எந்த கட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்பது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆக அரசியல் கட்சியினர் இனிவரும் காலகட்டங்களில் பல்வேறு வாக்குறுதிகளை நமக்கு கொடுப்பார்கள். அதேவேளை நாமும் அரசியல் கட்சியினருக்கு சில கோரிக்கைகளை வைக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நமக்கான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்றால், இன்று நம்மை சுற்றி பல்வேறு சகோதரர்கள், பெரியவர்கள், இளம் தலைமுறையினர் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து சிலர் தங்களுடைய குடும்பங்களை இழந்து வேலைக்கு செல்ல முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அதனால் நம்முடைய சகோதரிகள், குடும்பத் தலைவிகள், தாய்மார்கள் என அனைவரும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆகவே இனி வரக்கூடிய புதிய அரசாவது இந்த மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து, படிப்படியாக என்றால் 1, 2 அல்ல, இப்பொழுது இருக்கின்ற கடைகளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பாதியாக குறைத்து வருகின்ற 5 ஆண்டுகளில் படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்ற அந்த நோக்கத்தை முன்னெடுப்பதன் மூலம் நம்முடைய இந்த சமூகம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னே செல்லும். அது அந்த அரசின் மூலம் நமக்கு ஒரு பெரிய உதவியாக அமையும். அடுத்ததாக, போதை இல்லாத சமூகம். இன்றைய காலகட்டத்திலே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மேலும் பல போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக வருகின்றனர். அரசு கூட அதை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆகவே அந்த போதை இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கு அரசு ஒரு நல்ல ஒரு இனி வருகின்ற அரசு ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசியல் கட்சியினருக்கு
இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். அடுத்தபடியாக அரசு இப்போதைய சூழ்நிலை எனக்கும் கூட மாதம் 1000 ரூபா எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் வருது. நல்லதொரு உதவியாக இருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுகிறேன், அல்லது இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காக சொல்கின்றேன், தயவு செய்து இலவசங்களை புறக்கணியுங்கள். புறக்கணியுங்கள் என்பதை விட அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வையுங்கள். எங்களுக்கு இலவசங்கள் தேவையில்லை. அதே சமயம் விலைவாசியை குறைத்து வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, பத்திரப்பதிவுத்துறைக்கான அந்த வரி என பல்வேறு துறைகளில் இருக்கின்ற அந்த வரிகளை குறைத்து கொடுங்கள். ரேஷன் கடைகளில் நல்ல தரமான அரிசியை கொடுங்கள், நல்ல தரமான உணவுப் பொருட்களை கொடுங்கள். இரண்டாவதாக, இன்றைய சூழலில் பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்நாளில் பணத்தை அதிகமாக எங்கே செலவிடுகிறார்கள் என்று பார்ப்போமானால், முதலாவதாக மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் அவர்களுடைய சிகிச்சைக்காக அதிக அளவில் பணத்தை செலவு செய்கின்றனர். அரசு மருத்துவமனைகளும் தரமான நிலையில் இருந்தாலும் கூட இன்றைய சூழலில் உயர்தர சிகிச்சைக்கான ஒரு கட்டமைப்பு அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது என்றால் அது மிக மிக குறைவு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஆசாரிப்பள்ளத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. நல்ல தரமான மருத்துவம் என்றாலும் கூட நம்முடைய மாவட்டத்திற்கு அது போதாது. குளித்துறை, தக்கலை என அரசு மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட சில நேரம் இரவு நேரங்களிலே ஒரு எலும்பு முறிவு அல்லது ஒரு காயம் ஏற்பட்டிருந்தால் அங்கே நாம் சிகிச்சைக்கு செல்வோமானால் அங்கே அவர்கள் சொல்லுகின்றது என்னவென்றால், இங்கே போதிய மருத்துவர்கள் இல்லை அல்லது மருந்துகள் இல்லை, எங்களிடம் அதற்கான மருத்துவ அறுவை கூடங்களுக்கு தேவையான கட்டமைப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். இதை ஏதாவது அதிகாரிகள் எங்களிடம் சொன்னால், கேட்டால் அதற்கான பதிலை நாங்கள் ஆதாரத்தோடு கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்பொழுது இந்த அரசு செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அந்த அரசு மருத்துவமனைகளின் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்கள். மருத்துவமனையை விரிவுபடுத்துங்கள். எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வேலை பார்ப்பதற்கு மருத்துவர்களை அமர்த்துங்கள். நல்ல அறுவை கூடங்களை சரி செய்து கொடுங்கள். மருந்துகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குங்கள். அதுபோல உயர்தர மருத்துவத்திற்கு தேவையான நவீன கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். ஸ்கேன் செய்வதற்கோ, எக்ஸ்ரே எடுப்பதற்கோ அல்லது வேறு வகையான அந்த பரிசோதனைகளுக்கு முடிந்த அளவு அவர்களை வெளியே அனுப்பாமல் அரசு மருத்துவமனைகளிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். இது ஏழைகளுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பேருதவியாக அமையும். இது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை என்னவென்றாலும் கூட ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இன்றைக்கான தேவை இது என்பதை நான் இந்த அரசியல் கட்சியினருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். நம்முடைய குமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களிலும் இத்தகைய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்குங்கள். அடுத்தபடியாக கல்வி நிறுவனங்கள். அரசு பள்ளிகளின் தரம் குறைந்து விட்டதா என்றால் கட்டாயமாக இல்லை. சென்ற காலகட்டங்களை காட்டிலும் இன்று நாம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் ஒரு
தனியார் பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவனோடு ஒரு அரசு பள்ளியிலே பயிலுகின்ற மாணவன் போட்டி போடுவது என்பது இயலாத ஒரு காரணம். ஆகவே அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற அந்த ஏழையினுடைய அந்த பிள்ளைகளை நம்முடைய பிள்ளை எப்படியாவது நல்ல கல்வியை அடைய வேண்டும் என்று அவர்கள் கடனை வாங்கியாவது பல ஆயிரங்களை பல லட்சங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடங்களிலே கொண்டு சேர்க்கிறார்கள். அப்பொழுது காரணம் என்னவென்று பார்ப்போமேயானால், அரசு பள்ளிகளுடைய நாம் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற விதம் என்பது தனியார் பள்ளிகளோடு ஒப்பிடுகையில் சற்று குறைவு. ஆகவே அங்கே நீங்கள் சற்று கவனம் செலுத்துங்கள். அரசு பள்ளிகளிலே அந்த கல்வியினுடைய தரத்தை, அதாவது கல்வியை பயிற்றுக் கொடுக்கின்ற அந்த தரத்தை உயர்த்துங்கள். பள்ளிகளுக்கு தேவையான போதிய அளவு ஆசிரியரை நியமியுங்கள். நல்ல கட்டிடங்களை உருவாக்குங்கள். விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்கள். பள்ளிகளிலேயே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வசதிகளும், அதாவது கழிப்பறை வசதியிலிருந்து படிப்பக வசதி, லைப்ரரி வசதி, எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அந்த மாணவர்களுடைய வருகை அதிகரிக்கும். வருகை அதிகரிக்கக்கூடிய வேளையிலே அந்த ஏழைகளுடைய அந்த கல்விக்காக செலவழிக்கின்ற அந்த தொகை என்பது அவர்களுக்கு தற்சமயம் ஒரு பாரமாக இருந்து வருகிறது. அதே சமயம் அரசு பள்ளிகள் அந்த குழந்தைகள் செல்லுகின்ற நேரம் அவர்களுக்கு அத்தகைய சுமையை குறைக்க ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே வருகின்ற அரசு என்பதை விட அரசியல் கட்சியினர் இத்தகைய திட்டங்களில் உங்களுடைய கவனங்களை செலுத்துங்கள். தனியார் பள்ளி என்பது அல்லது தனியார் மருத்துவமனைகள் என்பது ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு அறக்கட்டளை மூலமாகவோ நடத்தப்படுகின்றது. ஆனால் அரசு என்பது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. நாம் ஏன் அவர்களோடு போட்டி போட இயலவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கே சில குறைகளை வைத்திருப்பதாக தான் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கையாக நான் சொல்வது என்னவென்றால், அரசு தயவு செய்து அரசு பள்ளிகள் மீதும் அரசு மருத்துவமனைகள் மீதும் பெரிதாக கவனம் செலுத்துங்கள். இதுவே இன்றைய சூழலில் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கின்ற பேருதவியாக அமையும். இலவசங்கள் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு தேவையா என்றால், கட்டாயமாக அந்த இலவசங்களை நீங்கள் நிறுத்திவிட்டு அந்த இலவசத்திற்கு பதிலாக மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த வசதிகளை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய மாவட்டத்திலே இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்ப்போமேயானால், நீர் ஆதாரங்கள், குடிநீர் ஆதாரங்களாக இருக்கட்டும், விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களாக இருக்கட்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிறைய குளங்களாக இருக்கட்டும் அல்லது ஆறுகளாக இருக்கட்டும் அல்லது சிறிய கால்வாய்களாக இருக்கட்டும், அந்த நீர்நிலைகளுடைய பரப்பளவை இன்று நாம் அளந்து பார்ப்போமேயானால், நீர்நிலைகளுடைய அந்த பரப்பளவு என்பது மிகவும் சுருங்கிவிட்டது. காரணம் என்றால் தனியார் ஆக்கிரமிப்பு, அதுபோக மக்களுடைய அந்த பயன்பாடு அளவு என்பது குறைந்து விட்டது. காரணம் என்னவென்றால், நீர்நிலைகளிலே இன்றைய தினம் கழிவுகளை கொண்டு கலப்பது, தங்களுடைய வீடுகளில் உள்ள குப்பைகளை கொண்டு கொட்டுவது என பல்வேறு வகையான செயல்களில் மக்களாகிய நாம் ஈடுபட்டு வருகிறோம். அப்பொழுது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அரசு அத்தகைய நீர்நிலைகளை கண்காணிக்க வேண்டும். எல்லா நீர்நிலைகளுக்கும் ஒரு எல்கையை உருவாக்க வேண்டும். முதலில்
அந்த எல்கையை உருவாக்கி அது குடிநீருக்கு தேவையான ஆதாரம் என்றாலும் இல்லை விவசாயத்துக்கு தேவையான ஆதாரம் என்றாலும் சரிதான் அந்த நீர்நிலைகளை பொதுப்பணித்துறையின் மூலம் கண்காணிக்க வேண்டும். யாராவது அதிலே கழிவு நீரை கொண்டு கலக்கிறார்களா அல்லது ஏதாவது தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய குப்பைகளை அங்கே கொண்டு கொட்டுகிறார்களா அல்லது அந்த நீர்நிலைகளிலிருந்து மணல் அல்லது வளம் கொண்ட வண்டல் மண் ஏதாவது திருடப்படுகிறதா? இத்தகைய எல்லா விதமான வளர்ச்சியையும் அரசு முன்னெடுக்க வேண்டும். அதுபோல் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவு சரிதான், ஒட்டுமொத்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இனியும் தூர்வாரப்பட வேண்டிய நீர்நிலைகள் ஏகப்பட்ட எண்ணங்களில் உள்ளன. அத்தகைய நீர்நிலைகளை அரசு தூர்வாரி மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருகின்ற பட்சத்திலே மக்களுக்கான அந்த குடிநீர் தேவை அல்லது விவசாயத்திற்கு தேவையான அந்த நீரின் தன்மையானது பாதுகாக்கப்படும். அங்கே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதுபோக கலப்படமல்லாத உணவுப் பொருட்கள் என்ற நிலையை உருவாக்குங்கள். இன்றைய தினம் நாம் கடைகளிலிருந்து பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். நாம் பயன்படுத்துகின்ற அத்தகைய பொருட்கள் பாதுகாப்பானதா அல்லது பாதுகாப்பற்றதா என்பது இன்றைய நிலையில் அது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆகவே சுகாதாரத்துறை மூலமாக சந்தைகளில் வருகின்ற அந்த பொருட்களை கண்காணியுங்கள். வெளிநாடுகளைப் போல பொருட்களுடைய தரத்தை கண்காணியுங்கள். அது இனிவரும் காலகட்டங்களில் மக்களுக்கு ஒரு பேருதவியாக அமையும். அரசு மருத்துவமனைகளில் அதிகப்படியான மருத்துவர்களை பணியில் அமர்த்துங்கள். அதிகப்படியான மருந்துகளை எந்த நேரமும் இருப்பில் வைத்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளில் அறுவை கூடங்களாக இருக்கட்டும் அல்லது பரிசோதனை கூடங்களாக இருக்கட்டும், அதனுடைய தரத்தை உயர்த்துங்கள். எந்த ஒரு மருத்துவமனைக்கு செல்கின்ற நபரும் அதாவது மருத்துவமனைக்கு வெளியே சென்று பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையை மாற்றி எல்லா உதவிகளும் அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்குங்கள். அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுடைய தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு நல்ல சத்தான சுகாதாரமான உணவுப் பொருட்களை கொடுங்கள். அது அவர்களுக்கு ஒரு பேருதவியாக அமையும். நியாய விலை கடைகளில் தரமான அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை தரமான அளவில் கொடுங்கள். அதுவும் ஒரு பேருதவியாக அமையும். இங்கே நான் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசு செய்ய தவறியது என்று நான் சொல்ல மாட்டேன். இனி வருகின்ற அரசு இதன் மீது கொஞ்சம் கூட கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்ற முறையில் நான் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றாலும் கூட என்னுடைய இந்த கருத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அதே சமயம் இந்த கருத்துக்களால் நீங்கள் ஈர்க்கப்பட்டிருந்தால் நீங்களும் இத்தகைய கோரிக்கைகளை
வருகின்ற காலகட்டங்களில் அரசியல் கட்சியினருக்கு வையுங்கள் என்று இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.